அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வருடமாக சிரியாவை ஆண்டு வந்த ஆசாத் குடும்பத்தின் ஆட்சி முடிவிற்கு வந்திருக்குங்க. கடந்த 13 வருடங்களுக்கு மேலாக அங்கே போர் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 50 வருட குடும்ப ஆட்சியை சாய்த்த 14 வயது சிறுவனினுடைய கார்ட்டூன் ஓவியம், அது தொடர்பான தகவலும் சிரியா ஆட்சி கவிழ்ந்தது எப்படி அப்படிங்கிறத பற்றின பரபரப்பான பின்னணி குறித்த விளக்கத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 வருடமாக சிரியாவை ஆண்டு வந்த ஆசாத் குடும்பத்தின் ஆட்சி முடிவிற்கு வந்திருக்குங்க. அதாவது கடந்த 13 வருடங்களுக்கு மேலாக அங்கே போர் நடந்து வந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 13 வருடமாக நடக்கக்கூடிய போர் தான் அங்கே ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சியாக மாறியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 13 வருடங்களுக்கு முன் நடந்த இந்த காட்டு தீயை தூண்டிவிட்ட சிறு நெருப்பு பொறிதான் ஒரு சிறுவனின் ஓவியம். அதாவது 2011ஆவது ஆண்டின் தொடக்கத்தில் தெற்கு சிரியாவின் டாரா தெருக்கல்ல அந்நாட்டு சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக 14 வயது இளைஞன் ஒருவனின் கிளர்ச்சி செயல் நாட்டின் தலை விதியையே மறு வடிவமைக்கும் அப்படின்னு சொன்னான். உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அன்று அந்த சிறுவன் வரைந்த சுவர் ஓவியம், கார்ட்டூன் ஓவியம் ஒன்றுதான் அங்கே உள்நாட்டு போரை தூண்டியிருக்கு. அப்போது வெறும் 14 வயதிருந்த மௌவியா சியாஸ்னே அந்த நாட்டு அரசை விமர்சனம் செய்து கார்ட்டூன் ஓவியம் ஒன்றை வரைந்திருக்காரு. அதோடு கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் வார்த்தைகளையும் கீழே குறிப்பிட்டும் இருந்தார். எஜாக் எல் ரோடர் யா டாக்கர், உங்களின் நேரம் முடிந்துவிட்டது டாக்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதிபர் பஷர் அல் அசாத் மருத்துவ பின்னணியை கொண்டவர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கதை முடிந்துவிட்டது டாக்டர் அப்படின்னு குறிப்பிட்டு படம் வரைந்திருந்தார். அதுவரை அங்கே சிறு மோதலாக நடந்து வந்த மக்கள் புரட்சி இந்த ஓவியம் ட்ரெண்டானதுக்கு பிறகு உள்நாட்டு போராக உருவெடுத்திருக்கு. 2017 வாக்கில் இந்த போர் உச்சமடைந்திருக்கு. அந்நாட்டு அரசால் காவல்துறையினரால் துன்புறுத்தலுக்கு ஆளான மௌவியாவும் அவரது நண்பர்களும் அரசு கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி செய்திருக்காங்க. தங்களுக்கு தெரிந்த மிக தெளிவான முறையில் தங்கள் குரல்களை வெளியே காட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து இப்படி ஓவியம் வரைந்திருக்காங்க. அந்த செய்தி ஊடகங்கள் வழியாக உலகம் முழுக்க பரவி தேசிய அளவில் கவனம் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே அதற்கு பிறகு மக்கள் புரட்சிக்கும் வழிவகுத்ததாகவே அமைய பெற்றது. அந்நாட்டு அதிபர் அசாத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிய ரகசிய போலீஸ் அல்லது முகபராத் போலீஸ் இந்த ஓவியம் காரணமாக கடுப்பாகி மௌவியா சியாஸ்னேவை 26 நாட்கள் காவலில் வைத்திருக்காங்க. சித்திரவதை மற்றும் தாக்குதலுக்கு ஆளான அவர்கள் இறுதியில் விடுவிக்கப்பட்ட போது உடல் முழுக்க கடுமையான காயத்தோடு உயிருக்கு போராடியபடி வெளியே வந்திருக்காங்க. இதற்கு எதிராக உடனே மக்கள் போராட அதை தடுக்க அரசு படைகளை களமிறக்கியது. இது மேலும் போராட்டத்தை தூண்ட நிலவரம் கையை மீறி அது மக்கள் போராட்டமாக மாறி அப்படியே புரட்சியாக உருவெடுத்திருக்கு. இதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், மக்கள் சிந்திய இரத்தங்கள் நாடு முழுக்க பரவ அதுவே அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போரின் தொடக்கமாகவே மாறியும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக தகவல் வெளியாகியும் இருக்குங்க. சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் அசாத் தப்பி ஓடி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருந்தது. போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவம் உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. 50 வருட ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. சிரியாவில் இருந்து அதிபர் பஷர் அல் அசாத் விமானத்தில்
ரகசியமாக தப்பி ஓடிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இத்தனை காலமாக அங்கே பல போராளி அமைப்புகள் அங்கே சிரிய அரசை எதிர்த்து போராடியும் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிகம் அறியப்படாத HTS என்ற குழு அங்கே வெற்றி அடைந்து இருக்காங்க. இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய அரபு புரட்சியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஈராக்கில் அமெரிக்காவிற்கு எதிராக அல்-கொய்தா போராடியது பலருக்குமே தெரியும். அந்த அல்-கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜுலானி என்பவரால் HTS உருவாக்கப்பட்டிருந்தது. அபு முகமது அல் ஜுலானி மிகவும் இளம் தலைவர் அப்படின்னாலும் அவருக்கு இராணுவ ரீதியாக நிறைய அறிவு உள்ளது. இவர் தான் அந்நாட்டு புரட்சி படைகளை வழிநடத்தி அங்கே ஆட்சி கவிழ வழிவகை செய்திருக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருந்து தப்பி ஓடிய அதிபர் ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யாவில் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறதாகவும் கூறப்படுது. ரஷ்யாவில் அவர்கள் பாதுகாப்பான இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களாம். போராளி குழுக்கள் சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிரியா அதிபர் பஷார் அல் அசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யா வந்தடைந்திருக்காங்க. ரஷ்ய அரசால் அவர்களுக்கு புகலிடம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ரஷ்ய செய்தி நிறுவனங்களும் தெரிவிக்கிறாங்க. 50 வருடமாக நிலவி வந்த சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சியின் போது பார்த்தோம் அப்படின்னா தகவல் கவிழ்ந்துவிட்டதாக தகவல் வெளியாகியும் இருந்தது. சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் அசாத் தப்பியோடி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருந்தது. அங்கே ஆட்சி கவிழ HTS என்ற போராளி குழு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்-கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜுலானி என்பவரால் இந்த HTS அப்படின்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அபு முகமது அல் ஜுலானி மிகவும் இளம் வயது தலைவர் அப்படின்னாலும் அவருக்கு நிறைய அனுபவங்களும் இராணுவ ரீதியான நிறைய அறிவும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் அரசியல் ரீதியாகவும் நிறைய அறிவு இருக்கிறதாம். தற்போது இந்த போராளி குழு தான் அங்கே போரில் வென்றும் இருக்காங்க. போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவமும் உத்தரவு விட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. சிரியாவில் 50 வருடமாக அசாத் குடும்பம் தான் ஆட்சி செய்தும் வந்திருக்காங்க. 1960 தொடக்கத்தில் சிரியாவில் ஒற்றை ஆட்சி முறை வழக்கத்திற்கு வந்திருக்கு. ஹபீஸ் அல் அசாத் ஆட்சியில் நிலையாகவே உட்கார்ந்தார். மற்ற எதிர்கட்சிகள் கலைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இராணுவ ஆட்சி போல அவர் நடத்தி வந்திருக்காரு. அப்போது ஆட்சிக்கு எதிராக கலக குரல்கள் வந்து கொண்டு தான் இருந்திருக்கு. ஹபீஸ் அல் அசாத் அவ்வப்போது கொஞ்சம் நன்றாகவே நடந்தும் கொண்டார். அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கு 90% மக்கள் சன்னி. அரசின் முக்கிய நடவடிக்கை எடுக்கும் பொறுப்புகளில் ஷியா மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அதற்கு அடுத்த கட்ட பொறுப்புகளில் சன்னி மக்கள் இருந்திருக்காங்க. அப்போது 1998 தொடக்கத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரது தம்பி ரிபாத்தை ஆட்சியில் அமர வைக்க முயற்சி செய்தாங்க. ஆனால் ரிபாத் 1983 அரசுக்கு எதிராக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து அவர் நாடு கடத்தப்பட்டார். அதற்கு பின் ஹபீஸின் முதல் மகன் பசால் ஆட்சியில் அமர ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. விதியின் கொரூரம் இங்கு தான் விளையாடி இருக்கு. பதவி ஏற்க இருக்கும் சில நாட்களுக்கு முன் பசால் கார் விபத்தில் மரணமடைந்திருக்காரு. மீதம் இருந்தது பஷர் அல் அசாத் மட்டும்தான். பஷர் அல் அசாத்திற்கு அரசியல் குறித்து ஒன்றுமே தெரியாது. நன்றாக படித்தவர் அப்படின்னாலும் அரசியலில் எந்த அறிவும் கிடையாது. அதிலும் இளைஞர் கூட. ஹபீஸ் 2000 மரணம் அடைந்தார். அப்போது தான் சிரியா பஷர் அல் அசாத் அதிபராக பதவியேற்றார். படித்த இளம் நபர் ஆட்சிக்கு வருகிறாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் எதிர்காலம் அவர்களுக்கு வேறு விதமான திட்டங்களோடு காத்திருந்தது. வந்தவர் சன்னி ஷியா பிரச்சனையை உருவாக்கினார். 2ஆம் கட்ட இடத்துல இருந்த சன்னி மக்கள் முற்றிலும் அகற்றப்பட்டாங்க. அரசின் அனைத்து பிரிவுகளிலையுமே ஷியா மக்கள் அமர்த்தப்பட்டாங்க. ஆசையாக காத்திருந்த மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அப்பா 30 வருடம் ஆசை தீர ஆண்டு மரணமடைந்தார். மகன் 26 வருடமாக ஆட்சி செய்து வருகிறார். இந்த 56 வருடங்களில் யாருக்கும் வேலை இல்லை, சரியான மருத்துவம் இல்லை, உணவு இல்லை அப்படின்னு 3ஆம் தர நாடாக சிரியா மாறி இருந்தது. இதை எதிர்த்து தான் போர் தொடங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. உலக
நாடுகள் அதிபருக்கு உதவியாக வந்தாங்க. துபாய் போன்ற நாடுகள் போராளி குழுக்களுக்கு உதவியாக இருக்காங்க. இந்த போர் முடியும் என்பதற்காக எந்த அறிகுறியும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தெரியல. இந்த போர்ல இதுவரைக்கும் 5,11,271 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. ஆனா இன்னும் பலரினுடைய மரணம் குறித்து முறையான அறிவிப்பும் வெளியாகல. இது 6 லட்சத்தை தாண்டும் அப்படின்னு ஐநா அமைப்பு சொல்லியிருக்காங்க. பஷர் அல் அசாத் பிறந்த ஊரில் தான் தற்போது போர் உச்சமடைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.